பெருக்கத்தை குறித்து பவுலுடைய சொல்ற வார்த்தை கவனிங்கள். பிலிப்பியர் 3 அதிகாரம் 11-12. பெருக்கம் தேவை, ஆனால் பெருக்கமே வாழ்க்கையா இருக்கக்கூடாது. ஆரம்பத்துல சொன்னேன், பெருக்கமே நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளா இருக்கக்கூடாது. பெருக்கத்தை தேவன் தருகிறார். ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, அதாவது நம்முடைய நெருக்கங்கள் தான் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறது. எப்படி சொன்னாலும் புரியும். நம்முடைய அந்த சகிப்புத்தன்மை தான் நம்முடைய வாழ்க்கையின் பெருக்கத்தை தருகிறது. இங்கே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை பிலிப்பியர் புஸ்தகம் 3 அதிகாரம் பவுல் சொல்லுகிறார் 3:12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் லக்கை நோக்கி தொடருகிறேன். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, அன்பார்களே, நீங்கள் உங்கள் லக்கை தொடரும் போது மற்ற எல்லாம் உங்களை தேடி வரும். இந்த வார்த்தை படிக்கிறேன், அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். பவுலுடைய அவருடைய ஆசை, அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோள் நிறைவேற வேண்டும், நோக்கம் நிறைவேற வேண்டும், லட்சியம் நிறைவேற வேண்டும். எல்லைகளை பெரிதாக்கும் என்று தவறல்ல. ஆனால் அந்த எல்லைகள் பெரிதாக்கப்பட முன்பாக நீங்கள் வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பாருங்கள். இங்கே நான் யாபேசை குறித்து ஒரு 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, அவனுடைய ஆள் தத்துவ பர்சனாலிட்டி. 2வது இஸ் ப்ராப்ளம், அவன் வாழ்க்கையில சந்தித்த பிரச்சனைகள். 3வது இஸ் ப்ராஸ்பரஸ். 3வதாக இஸ் பர்ஃபார்மன்ஸ், அந்த விரிவாக்கத்திற்கு அவன் எடுத்துக்கொண்ட முயற்சிகள். 4வதாக இஸ் ப்ராஸ்பரிட்டி. திரும்ப சொல்லுகிறேன், இஸ் பர்சனாலிட்டி, அவனுடைய நிலை. 2வது இஸ் ப்ராப்ளம், அவனுடைய வாழ்க்கையில் அவன் சந்தித்த பிரச்சனைகள். 3வது அவனுடைய செயல்பாடுகள், இஸ் பர்ஃபார்மன்ஸ். 4வது இஸ் ப்ராஸ்பரிட்டி. இன்றைக்கு எல்லாருமே செழிப்பை விரும்புகிறோம், ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் சரியா இருக்கிறதா? என்னுடைய செய்தியை நன்றாய் கேளுங்கள். இவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, யாபேஸ் குறித்து 1 புஸ்தகம் 1 அதிகாரம் அந்த 1-4 வசனங்கள் வரை அவருடைய பெயர் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 9 வசனம், யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் அவனை துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அந்த வார்த்தை கவனிங்கள், இது எல்லாரும் வைக்கிற பெயர் அல்ல. அவள் தாய் அவனை பெற்ற போது ஒருவேளை அவன் தகப்பன் மரித்திருப்பான், ஏதோ ஒரு சம்பவத்தோடு நடந்திருக்கும். எனவேதான் அந்த தாய் சொல்லுகிறாள், நான் துக்கத்தோடு இவனை பெற்றேன். அப்படியானால் 2 பிள்ளையே, அவனுடைய